Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi option buyers. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? 27 போஸ்ட் மார்க்கெட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 27 போஸ்ட் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, நம்ம லைன் ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 27 நம்ம எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட்டோட சப்போர்ட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் ஆல்ரெடி சப்போர்ட் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பல வீடியோஸ் போட்டிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோஸில் எல்லா வீடியோஸும் நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, எக்ஸிக்யூஷன், அதாவது எந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். இன்றைக்கி அது மாதிரி ஒரு சினாரியோட தான் ட்ரேட் நடந்திருக்கு. மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சு, ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அப்படின்னா என்ன ஆகும்? வால்டைல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சட்டன் பீரியட் கீழே வந்து வால்டைல் நடக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை. ஆனால் இன்றைக்கி பெரிய ஃபாலோ அவுட்டை தடுத்தது யாருன்னா பேங்க் நிஃப்டி தடுத்துருக்கு. அதையும் நான் அடுத்த செஷனில் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும். எப்படி டார்கெட் போடுறது, எந்த அளவுக்கு உங்கள் டார்கெட் ரீச் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டியோட அட் த மணி 23,000 புட் ஆப்ஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட மெயின் சார்ட்டு. அப்போ 23,977 நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஒன்றும் பிரேக் அவுட் ஆகி சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே புஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் அப்படி எதுவுமே நடக்கலை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் கால் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. ஸோ அகெயின் மறுபடியும் டவுன் ஃபைல ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ இந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமே வி கோ டு புட்டில் நம்ம கால் எடுக்கலாம். இது கன்ஃபார்மான புட் தான். நான் புட்டில் பெரிய லெவலில் ஒரு மொமெண்டம் இருக்கும். அதுக்கப்புறம் மொமெண்டம் இருக்காது. ஏன்னா செகண்ட் லெவல் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். முன்னாடி உங்களுக்கு அதுக்கு பற்றி தெளிவான விளக்கங்கள் வேணும்னா முன்னாடி இருக்கிற வீடியோவில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் இப்போ ஒரு கால் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இதோட ப்ராஃபிட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ அதில் எடுத்துட்டோம் நம்ம. ஸோ ஒரு 25 குவான்டிட்டி போட்டிருக்கேன். நான் பை பண்ணுறேன். பை பண்ணிவிட்டு என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 152 ரூபா வச்சுக்கிறேன், 53 ரூபா. ஏன்னா இதோட கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுக்குள்ள இடைவெளி இதுதான் என்னோட ஆக்சுவல் டார்கெட்டு. என் ரெண்டுக்கான இடைவெளி தான் என்னோட டார்கெட்டு. 124 பாயிண்ட் இருக்குது. 124 இன்ட்டு அப்ராக்சிமேட்லி நம்ம வந்து ஒரு 60 பைசா அந்த மணியில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட டார்கெட் ஈஸியாக அடிக்கும். ஓகே, எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ப்ளே பண்ணுற பாருங்க. ஜஸ்ட் செகண்ட், ஒரே கேண்டலில் டார்கெட் போயிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம அடிப்படையாக பார்க்கக்கூடிய விஷயம். ஜஸ்ட் ரன் ஆகுது. ஸோ ஒரே கேண்டில் தான், ஒரே 15 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எளிமையாக டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 46,500 ரூபாய் டார்கெட். ஸோ ஒரே கேண்டில் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து அந்த புட்டில் கால் எடுத்துருக்கோம். என்னோட டார்கெட்டை நான் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆயிருந்ததுன்னா மார்க்கெட் கீழே ஃபாலோ அவுட் ஆயிருக்கும். ஆனால் ஏன் ஃபாலோ அவுட் ஆகலை அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஜஸ்ட் நம்ம இதை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி முழுசுமே வந்து மேலே போகிறது தான் ஃபுல்லாக முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது நடக்கலை. இதோட ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வேல்யூ வந்து % ரொம்ப வேல்யூ கம்மியாக இருந்தது. புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட்டும், நிஃப்டியில் கால் சைடில் 18 பாயிண்ட் தான் இருந்தது. இதோட இம்பாக்ட் தான் புட்டில் வந்து கண்டினியூவாக வால்டைல் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம், நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இண்டெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா நிச்சயமாக மார்க்கெட் வந்து வால்டைல் ஜோனுக்குள்ளே போயிடும். அது போயிடுச்சு. ரெண்டு விஷயம், ஒன்று ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆயிருக்கு, இன்னொன்று இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜும் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பெருசாக நம்ம லைனுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் முதல்ல இருந்து கண்டிப்பாக பார்த்தா தான் ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாகவும் இருக்கும். இதனால் நம்ம எப்பயுமே எந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும், எந்த செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது ஏன் மேலே போகல, ட்ரைவ் ஆகலை அப்படின்னா இந்த லிக்விடிட்டி ரெசிஸ்டன்ஸாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது இல்லாமல் 22ஆம் தேதியோட ஒரு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸாக இதோட இறக்கத்துக்கு மிகப்பெரிய காரணம். மார்க்கெட் பேங்க் நிஃப்டி மேலே ரன் ஆகிறதுக்கு காரணம் 22ஆம் தேதியோட 48,283 லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்துச்சு, சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. மார்க்கெட் அது கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போக விடலை.
ஸோ இதுதான் இதோட சினாரியோ. ஸோ இது மாதிரி எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் நிஃப்டியில் வெரி ப்ராம்ப்டாக புட்டில் நமக்கு சூப்பரான ஒரு கால் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த காலை நம்ம வந்து ஃபுல் டைம் என்ஜாய் பண்ணியிருக்க முடியும் நம்மளால். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். இந்த லைனுக்கு வந்தால் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 28ஆம் தேதி ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்க போது, எங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கணுன்ற தெளிவான விளக்கத்தோட உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. நன்றி.